ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று நான் யூடியூப்பில் கற்றுக்கொண்ட சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மொத்தம் 5 ஸ்டெப் சொல்ல போகிறேன். அந்த 5 ஸ்டெப்களையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் கேட்டு பாருங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை பார்த்து ஆரம்பித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் வெற்றியடைவீர்கள். முதலாவது ஸ்டெப் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நமக்கு தெரியாத விஷயங்களை முதல்ல கற்றுக்கணும். 2வது ஸ்டெப், பிறருடைய உள்ளடக்கத்தை பயன்படுத்தாமல் தம்முடைய சொந்த உள்ளடக்கத்தை உருவாக்க வேண்டும். 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் என்னன்னா, பொறுமையாக இருக்க வேண்டும். சீக்கிரமாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் வரல, மானிட்டேஷன் ஆகலை, வாட்ச் ஹவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பறந்து ஓடக்கூடாது. 4வது ஸ்டெப் என்னன்னா, தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவேற்ற வேண்டும். எப்போ வருதோ வரட்டும், நம்ம தினமும் வீடியோ போடணும். ஷார்ட்ஸாக இருந்தால் 3 போடுங்க. வாரத்தில் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் வீடியோவாக இருந்தால் வாரத்தில் 3 வீடியோ போடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள், வாட்ச் ஹவர் வரும். அடுத்தது 5வது ஸ்டெப் என்னென்னா, பார்வையாளர்களை நம்ம சப்ஸ்கிரைபர்களில் மதிக்கணும். இது 5வது ஸ்டெப்பு. எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி என்னன்னு சொல்லிட்டு, நான் நல்லா பேசுகிறேன்னா, நல்லா வீடியோ போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, பாய் பாய்.